வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்போ இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? நீ இந்த சாரீ சின்னாலப்பட்டியில் எடுத்த இந்த சாரியில் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சுடிதார் தைக்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ மட்டும் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம், இல்லை முடிஞ்சால் நான் நைட்டே கூட போட்டுறேன். முடிச்சிட்டேன்னா ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன், பிங்க்கு வித் நல்ல டார்க் இங்கு ப்ளூ, பிளாக்கு கிடையாது, டார்க் இங்கு ப்ளூ. வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் வந்து 1 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறேங்க. ஏன்னா இந்த பார்ட்ரு வந்து நமக்கு இந்த பார்ட்ரு உயரம் மட்டும் வைக்கலானாலும் பத்தாது, இல்லை கீழே மட்டும் கொடுத்தாலும் பத்தாது. அதனால் இந்த சென்டரில் இந்த பார்டரை வச்சுட்டு சைடில் ப்ளைனாக விட்டுடலான்ட்டு நான் 1 மீட்ரு கட் பண்ணுறேன். அந்த 1 மீட்ரு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து ஒரு 15 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். அது வந்து 2 கைக்கு வர மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு 1 மீட்டர் நான் கட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணுறது முன்பக்கம் பின்னாடி கைக்கு இந்த 1 மீட்டரில் வந்து 3க்குமே நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் வந்து 15 இன்ச் வைக்கிறது கைக்குங்க. குட்டை கை தான், 7 இன்ச் உயரம். இது லென்த்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அகலமான கை, சுடிதாரும் நல்ல பெரிய சுடிதாருங்க. அதனால் வந்து ஒரு பீஸ் ஒரு கைக்கு தான் வரும். அதை 2ஆக மடிச்சோன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு கை தான் வரும். அந்தளவுக்கு வந்து நல்ல லாங் பெரிய சுடிதார் தான். அதனால் நான் 1 மீட்டர் கட் பண்ணுறேன், 15 இன்ச் உயரம் வச்சு. நம்ம வந்து மீதி உள்ளதை அப்படியே 2ஆக கட் பண்ணி முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இப்போ தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த பார்டரை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு 1 மீட்ரு இருக்குங்க, கரெக்டாக வந்து 1 மீட்ரு கொஞ்சம் ஒரு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ தான் கம்மியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து வெயில் இருக்குங்க, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சில பேர் வந்து இந்த டேபிளை மாற்றுன்னு சொல்கிறீங்க. நான் மாற்றலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அது கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. இது இழுக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரி இழுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ இது 2ஆக நான் சமமாக 2ஆக மடித்து சென்டரில் கட் பண்ணுறேன். இது நல்லா பெருசாகவே தான் இருந்தது. ஏன்னா அது நம்ம சாலுக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா உள்ளதை அப்படியே நம்ம லாங் டாப்பாக தைக்க போகிறோம். இந்த சாரியோட ரேட்டு வெறும் 350 ரூபா தாங்க. டேமேஜ் சாரீ லெஸ் பண்ணி கொடுத்தாங்க, வெறும் 350 ரூபா தான். இதே இது நம்ம நல்லா இருக்க மாதிரி எடுத்தோன்னா 550 ரூபா 600 ரூபா சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய பார்டருன்றதுனால சுடிதாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தனித்தனியாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து நான் ரெட் கலர், அதாவது முந்தி கலரில் ரெட் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். இது ஃபுல் வாயிலுங்க. எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம். 70 பாயிண்டோட கொஞ்சம் கூட இருக்குது, 72 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குங்க. இது தண்ணியில் அலசி போட்டிருக்கேன் ஃபுல் வாயில். இப்போ சென்டரில் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக மடித்து போட்டுருங்க. இப்போ இதை 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இதில் வந்து 16 இன்ச் இருக்குது உயரம். இருக்கிற உயரத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஹைட்டான பொண்ணு தான். மொத்தம் உயரமே 55ங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஹைட்டுன்ட்டு. கீழே கால் வரைக்கும் 55 இன்ச்சு. இப்போ சுற்றளவு பார்க்கலாம். ஆம்கோல் டு ஆம்கோல் வச்சுக்கோங்க. இதில் வந்து 23 இன்ச் இருக்குங்க. நான் வந்து 26 வைக்கிறேன். என்ன 26 வைக்கிறீங்க, 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே வந்து இது காட்டன் தண்ணியில் போட போட சுருங்கும். நிறையா உள்ளே வந்து தையல் போட்டிருக்காங்க இந்த அளவு சுடிதாரில். அதனால் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். மறுபடியும் அளந்து காமிக்கிறேன். 26 வைக்கிறேங்க, 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், நான் கை வச்சுருக்கிறதுலேருந்து
அந்தளவுக்கு பிடிச்சி தைச்சிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க உள்ளே எவ்வளோ இன்ச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பிடிச்சி தைச்சிருக்கிறது மட்டுமே நமக்கு 2.5 இன்ச்சு இருக்கும். இப்போ 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு வச்சு நேராக கோடு மார்க் பண்ணிக்கலாம். நேராக கோடு போட்டுக்கோங்க. சமமாக வச்சுக்கலாம். இப்போ சுற்றளவு 13 இன்ச்சு, உயரம் வந்து 16 இன்ச்சு இருக்குங்க. 16 இருக்குது. இப்போ நெக்கோட அகலம் பார்க்கலாம். நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். நார்மலாக 3 வைப்போம். ஆனால் வந்து இது கொஞ்சம் நம்ம முன்னாடி மேலே தானே ஏற்றி வைக்கிறோம், பின்னாடி மேலே தான் ஏற்றி வைக்கிறோம். அதனால் 3 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச் வைக்கிறேங்க. ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோலோட உயரம் வந்து 8 இன்ச் வைக்கிறேங்க. ஆம்கோலோட உயரம் 8 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் 1.5 இன்ச் வச்சா சரியாக வருமானு பார்த்தேன். ஆனால் ரொம்ப இறக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரவுண்டாக போட்டுக்கலாம். ரவுண்டாக போட்டு இப்போ கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு யூசேஃபாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ சைடில் வந்து 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணலாம். இது 1 இன்ச்சுக்கு நான் கம்மி பண்ணேன்னா இல்லைங்க, நான் ஒரு 1/4 இன்ச் அளவு தான். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நமக்கு வெயிட்டான பொண்ணுன்றதுனால நமக்கு அது கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு காட்டன் சுடினால தண்ணியில் போட சுருங்கும். 2வது லூஸாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஷோல்ட்ரு வந்து 1/4 இன்ச்சுக்குன்னு கிராஸாக மார்க் பண்ணிக்கேன். இப்போ ஆம்கோல் வந்து தையலுக்கு விட்டுட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்குது. அதாவது 1.5 இன்ச்சு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்குது. இப்போ அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1 இன்ச்சு நிஜமாக கம்மி பண்ணலைங்க. நான் லைட்டாக தான் கம்மி பண்ணி வளைவு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கீழே வந்து நான் இதுக்கு 2 டபுள் லைனிங் போட போகிறேங்க. ஏன்னா வந்து இந்த சாரீ மெட்டீரியல் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஒல்லியாக இருக்கவங்களுக்கே யோசிப்போம் இதில் போட்டால் ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பெரிய சுடிதாருன்றதுனால நான் அதாவது மேலே ஒரு லைனிங்கும் உள்ளே இந்த ஃபுல் வாயிலும் நான் டபுள் லைனிங் போடுறேங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா நல்லா இல்லைன்னா வந்துட்டு அதுவே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இதுக்கெலாம் சால் சில பேர் போட மாட்டேங்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், டபுள் லைனிங் நான் கொடுக்குறேங்க. அதாவது 3 கிளாத்து வந்துடும் நமக்கு. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சுக்கு குறைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட உயரம் பார்க்கலாம். 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 6.25 இன்ச்சு 1/4 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சு பேக் நெக் கட் பண்ணுறேன். உங்களுக்கு லோ நெக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. லோ நெக் இருந்தாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம டைட்டாக போடணுங்க. செம்ம டைட்டாக போட்டால் தான் அது நிற்கும், இல்லைன்னா ஷோல்டர் இறங்கும். இப்போ இதுக்கு நெக்கு வந்து நம்ம தைக்கையில் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் முன்னாடி கட் பண்ணுறது. அதே மாதிரி கையும் வந்து நான் இப்போ கட் பண்ணலை, தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 12.25 இருக்குங்க. அதை 1/4 இன்ச்சு தான் கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு 3 இன்ச்சு வரும். ஆனால் வந்து நார்மலாக எஸ் சைஸ்லாம் வந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம்.
அதோட கொஞ்சம் குண்டானவங்கன்னா 4 இன்ச்சு. இதுக்கு வந்து நான் 5 இன்ச்சு வைக்கிறேங்க. ஏன்னா உள்ளே நல்லா ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் பிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது வந்து சீக்கிரமாக பிரியாது. ஏன்னா இது லேசான மெட்டீரியல்ன்றதுனால ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா நானும் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய சுடிதார் தைக்கிறது. அதனால் வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா பத்தாது. நான் 5 இன்ச்சு அகலம் வச்சு கட் பண்ணிவிட்டு 8ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஆனால் நான் சென்டரில் 5 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இது சாரீ வந்து ரொம்பவே சுருக்கமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அதாவது அந்த கரை பக்கம்லாம் ஒரு மாதிரி வளைவாக ஒரு மாதிரி இருந்துச்சு. தண்ணியில் அப்படியே ஊற போட்டுட்டு அப்படியே அலசி புழிஞ்சு காய போட்டேங்க. காய போட்டேன். ஆனால் சுருக்கம்லாம் அவ்வளோவா இல்லை, நீட்டாக தான் இருக்குது. நான் அப்படியே அயன்லாம் பண்ணலை, அப்படியே தான் மடித்து போட்டிருக்கேன். 8 பீஸு போடுறேங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க, அடுத்து 4ஆக மடிச்சுக்கோங்க, அது மறுபடியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. அதனால் இதில் வந்து 8 பீஸ் இருக்குது நமக்கு. இதை வந்து கீழே வந்து கரை வந்து சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ உயரம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஏற்றி தாத்தி இருந்தால் சரியாக வராது. அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. மொத்தம் உயரம் 55 இன்ச்சு. கீழே அந்த கரையோரத்தில் மட்டும் நான் மடித்து தைக்க போகிறேன். அதுக்கு 1 இன்ச்சு நான் விட்டுட்டு 15 இன்ச்சு நம்ம வந்து மேல் உயரத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே 45 இன்ச்சு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சாரிங்க, 45 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தப்பாக சொல்லிட்டேன். 15 இன்ச்சு அதுக்கு போச்சுன்னா மொத்தம் உயரம் 55, 40 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எஸ் சைஸ்னால் வந்து 3 இன்ச்சு வைப்போங்க. உள்ளே ஓரளவுக்கு பிடிச்சி தான் தைப்போம். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 4 வைப்போம். நான் இந்த இதுக்கு வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். அதிகம்தான் இது. எதுக்காக நான் 5 இன்ச்சு வைக்கிறேன்னா உள்ளே வந்து நிறைய பிடிச்சி விட போகிறேன் நான். ஏன் அப்படின்னா நமக்கு சில நேரம் வந்து கொஞ்சம் உட்காரும் போது எந்திரிக்கும் போதெல்லாம் சில நேரம் வந்து அது பிரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் 5 இன்ச்சு அகலம் வச்சுட்டு உள்ளே நிறையா பிடிச்சி விட போகிறேன். இந்த சைடில் 2.25, இந்த சைடில் 2.25 வச்சுருக்கேங்க. சென்டரில் 5 இன்ச் வச்சுருக்கேங்க. இது மொத்தம் 11 இன்ச் இருந்தது. இப்போ மேலேருந்து நம்ம வந்து கிராஸாக போட்டுக்கலாம். ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கையில் தான் மார்க் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.25. சென்டரில் வந்து 5 இன்ச்சு பண்ணியிருக்கேங்க. இது நல்லா கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டாப்ஸில் நம்ம வந்து அளவு இது எடுக்க முடியாது. நம்ம சுற்றளவு கை மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றபடி ஆம்கோல் இது மட்டும்தான் எடுக்க முடியும். இது அம்பர்லா டாப் மாதிரி நமக்கு வருன்றதுனால, லாங் டாப்ன்றதுனால நம்ம தனியாக அவங்கள மெஷர்மெண்ட் எடுக்கணுங்க. உயரம் எடுக்கணும், கீழே இடுப்பு அகலம் எடுக்கணும். இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். எஸ் சைஸ் அந்த மாதிரின்னா நீங்கள் வந்து நம்ம பாப்பாவுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அது சரியாக வரும் அளவு. சில இதில் வந்து டாப் வச்சு அளவு எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன், சில இதில் அப்படியே அளவெடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய டாப்புங்க.
இது டபுள் எக்ஸல் சொல்லுவோம் இல்லை ட்ரிபிள் எக்ஸல் சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸ் உள்ள டாப் இது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி சமமாக வச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் தச்சு பழகுறீங்க இல்லையா சுடிதார், அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் எடுத்து காட்டன் சுடிதாராக தைச்சி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது கட் பண்ணியாச்சு. இதவே வச்சு அதுக்கு வந்து இன்னொரு பீஸ்க்கு இது வந்து ஒரு முன்னாடி பக்கத்துக்கு இல்லைன்னா பின் பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இன்னொரு இதை மடித்து போட்டு இதவே அளவு வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடியில் ஒரு பீஸ் வந்து நான் 8ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.25, அந்த பக்கம் 2.25 சமமாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்குலாம் நம்ம அந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கிற மாதிரி தைச்சோன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப உங்களுக்கு வயிறு வந்து பெருசாக தெரியும், ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கும் வெயிட் தெரியாதுங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமும் சமமான அளவில் அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அதில் அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 2வது தையல் போட்டுட்டு கூட நம்ம அமுக்க தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப சன்னமாக தையல் போட முடியாது, இது ஈஞ்சிட்டு வந்துடும். நான் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேங்க சன்கிரேப்பில். இது கீழேக்கு மட்டும், மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல் வாயில் லைனிங், அதாவது ஃபுல் வாயில் ஒன்று லைனிங் ஒன்று எடுத்திருக்கேங்க. இது வந்து சன்கிரேப்பு கீழே இருக்க இதுக்கு மட்டும்தான். கரையோட கரை நான் 2ஆம் அடிக்கிறேன். இது அம்பர்லா டாப் மாதிரி நான் கட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அம்பர்லா மாதிரி கட் பண்ணாலும் சரி கீழே வரைக்கும் உங்களுக்கு லென்த்து கிடைக்காது. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக இதை தனியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உயரம் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, அதுவே போதுமானது தான். ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற்றமாக தான் இருக்கணும். நமக்கு வந்து மெயின் டாப்போட லைனிங் வந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ முன்பக்கம் வெட்டணும் இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வளைவாக அம்பர்லா டாப்புக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் இருக்குது. இப்போ கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வச்சு சைடில் தைச்சிக்கலாம் நம்ம. இப்போ உள்ளே இருக்க கிளாத் கொஞ்சம் ஏற்றி தாத்தி இருக்குது. நம்ம அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சைடில் வந்து கிராஸாக போட்டிருக்கேன். ஏன்னா தொங்கும், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா தொங்கும் ஓரத்தில். அதனால் வந்து இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணிடுறத இந்த கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும். 4 பக்கமும் கரையோட கரை வச்சு அமுக தையல் போட்டு விட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அகலம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே நம்ம மாற்றி வச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்தளவு வந்து உங்களுக்கு அகலம் கிடைக்கும். இப்போ மேலே வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு.
அடுத்து நம்ம தைக்க போகலாம். நம்ம வந்து இதில் தான் கைக்கு முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்துக்கும் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வேறு கிளாத்து கிடையாது, இதில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 7 இன்ச் இருக்குங்க. கீழே நம்ம வந்து பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வந்து முன்பக்கம் வச்சு சென்டரில் ஏதாவது பட்டன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து ப்ளைனாக இருக்கிறத நம்ம வந்து பின்பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இது இப்படி தான் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணணும். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.